Dear students, today I am going to teach Standard 12 second chapter complex numbers exercise 2.6 equation of circle in complex form, that concept and the locus concept, and also sum number 4 example 2.20 example 2.18. First, equation of circle in complex form. First, see the diagram. Here it has z0 is fixed point. It has z is moving point. It moves like this. R is called fixed distance, constant distance. Now see the definition, circle definition. What is circle definition? We know very well. A circle is defined as, a circle எப்படி define பண்றாங்க? The locus of a point. Locus of a point means ஒரு point உடைய பாதை, பாத்துன்னு சொல்லலாம். Point உடைய path. அந்த path எப்படி இருக்குன்னு சொன்னா which moves, அந்த பாயிண்ட்ஸ் எப்படி மூவ் ஆகுன்னு சொன்னால் in a plane, ஒரு பிளேனில் such that its distance from fixed point in that plane is always constant. Fixed பாயிண்ட்டுக்கும் அந்த மூவிங் பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக, ஆறுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி, அந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரியே இந்த ஜெட்டுங்கிறது என்ன ஆகுன்னு சொன்னால் அப்படி மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆனால் அது கிடைக்கிற அந்த லோக்கஸ் எதுவை கொடுக்குன்னு சொன்னால், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிடைக்கிற அந்த லோக்கஸ் எதை டிஃபைன் பண்ணுன்னு சொன்னால் சர்க்கிளை டிஃபைன் பண்ணணுன்னு சொல்லி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இதான் இதோட மீனிங். இது லோயர் செக்ஷன்லேயே இந்த டெஃபினேஷன் சர்க்கிளை பற்றி நீங்கள் படிச்சிருந்தா இது இருக்கும் கம்பல்சரி. இதே மாதிரி நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் லைன் படிச்சிருக்கோம். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் ஆஃப் லைனோட ஃபார்முலா படிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அதை எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 equal to r. இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி z மூவ் ஆச்சுன்னு சொன்னால் இந்த ஈக்குவேஷன் எதை கொடுக்குன்னு சொன்னால் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளை கொடுத்துரும். அதாவது என்ன கண்டிஷன், இங்கே z மைனஸ் z0 நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குன்னு சொன்னால் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி மாடுலஸ் எடுத்தால் டிஸ்டன்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். z மைனஸ் z0 அப்போ அதோட மாடுலஸ். ஸோ டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குன்னு எப்போவுமே ஆர் ஒரு ஃபிக்ஸ்டு நம்பராக இருக்குன்னு சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த z0க்கும் z கிடைக்கிற டிஸ்டன்ஸ் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அது ஆர் கொடுக்குங்கிறது நம்மளுக்கு இந்த டயக்ராம் வச்சு தெரியுது. ஏன்னா சர்க்கிள் அது ரேடியஸ். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எப்போவுமே நம்ம சர்க்கிளோடைய சென்டர்னு சொல்லுவோம், வி நோ. அண்ட் ஆல்சோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னமோ ரேடியஸ்னு சொல்லுவோம். ஸோ ரேடியஸ் மாறாமல் இந்த ஜெட்டு மூவ் ஆகுமானா மூவ் ஆனால் தான் நம்ம சர்க்கிளே உருவாகும். ஸோ நான் ஜெட்டை நான் இந்த இடத்துல அடுத்து எடுத்துட்டேன்னு சொன்னால் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் நீங்கள் ஃபைண்ட் பண்ணி பார்த்தாலும் மறுபடியும் அது ஆறு தான் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி கிடைக்கிற அந்த இந்த ஜெட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஜெட் எல்லா பக்கம் இருக்கிற இந்த ஒவ்வொரு ஜெட்டும் சேர்ந்து மூவ் ஆகி ஜாயிண்ட் ஆனால் அது சர்க்கிளை ஃபார்ம் பண்ணும். ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். z மைனஸ் z0 மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 ஈக்குவல் டு r. ஸோ இது ஃபஸ்ட் ஒன். சரி, இது z0ங்கிறது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னு சொல்லி பார்த்தோம். சப்போஸ் அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அந்த பாயிண்ட் இந்த இடத்துல ஆரிஜினில் இருந்தால், ஸோ இங்கே ஃபார்முலா என்னவா சேஞ்ச் ஆகுன்னு சொன்னால் நவ் த ஃபார்முலா இஸ் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு r. ஸோ திஸ் ஆல்சோ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், பட் சென்டர் அட் ஆரிஜினான்னு கேட்டால் இங்கே ஆரிஜின் கிடையாது. அதர் தென் ஆரிஜினில் சென்டர், அதாவது சென்டர் வந்து இந்த பிளேஸை தவிர வேறு எங்கே இருந்தாலும் இதுதான் ஃபார்முலா. சப்போஸ் சென்டர் ஆரிஜின் இருந்தால் z0 என்னவாக மாறிடும், 0வாக மாறிடும். ஸோ z மைனஸ் 0 again மாடுலஸ் ஆஃப் z ஒன்லி. ஸோ மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு r. மாடுலஸ் ஆஃப் z we know the formula. What is that formula? Square root of x square plus y square, because we know z always let z equal to what, x plus iy, complex form. Therefore modulus of z equal root of x square plus y square equal to r, that is x square plus y square equal to r square. Square root goes to RHS side, means RHS means r square. Therefore x square plus y square equal to r square, which is called equation of circle. This also equation of circle. இது வந்து நம்ம கார்ட்டீசியன் ஃபார்மில் எழுதியிருக்கோம். இதில் அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம்னு சொன்னால்
காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்லேயே எழுதிட்டு அப்படி விட்டுட்டோம். இதை நீங்கள் மறுபடியும் கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதணும்னா ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஜெட் நாட் அவங்க கொடுப்பாங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுப்பாங்க, ஆறு அவங்க கொடுப்பாங்க, அதை வச்சு சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதை நம்ம எக்ஸைஸ் சம்ஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்ங்கிற கொஸ்டின் நம்மளுக்கு இல்லை. அவங்க ஒரு மாடலில் கொடுத்துட்டு இந்த பேஸ் பண்ணி சென்டர் ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணு தான் சொல்கிறாங்க. ஸோ ஹவு டு ஃபைண்ட் சென்டர் அண்ட் ரேடியஸ்னு பார்ப்போம். ஸோ ஹேவ் டு ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் ஒன் திஸ் ஒன், second one this one, third one this. And also what is z naught? Z naught is always called, நீங்கள் இந்த ஃபார்மெட்டில் ஒரு அதாவது அவங்க கொடுத்துருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கொடுத்துருக்கிற வேறு மெத்தடு. பட் யூ ஹாவ் டு பிரிங் திஸ் மெத்தட் டு திஸ் சம். இந்த சம்ஸ் எல்லாம் இந்த மெத்தடில் நீங்கள் கொண்டு வந்துட்டதுக்கப்புறம் அந்த மெத்தட்னா என்ன, யூ ஹாவ் டு பிரிங் ஹியர் ஆல்வேஸ் ஜெட். இங்கெல்லாம் ஜெட் இருக்கும், அந்த ஜெட் அப்படி வச்சுக்கணும். கம்பல்சரி இங்கே மைனஸ் நீங்கள் கொண்டு வரணும். என் பிட்வீனில் ஜெட் நாட்டுங்கிற இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு மாடுலஸ், ஆல்ரெடி மாடுலஸ் தான் எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ ஈக்குவல் டு ஆர், ஒரு நம்பர் ஃபிக்ஸ்டு நம்பர் கொண்டு வந்து இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஃபார்மெட்டில் இருக்கும்போது கம்பல்சரி மைனஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஜெட் நாட் அதை என்னென்னு சொல்லணும்னு சொன்னால் இதுதான் ஜெட் நாட், தட் இஸ் சென்டர் ஆஃப் சர்க்கிள்னு சொல்லணும். ஸோ இங்கே கிடைக்கிற அந்த நம்பர் ஆர் இஸ் கால்டு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லணும். ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட் ஆல்சோ. வாட் இஸ் ஜெட் நாட்? சென்டர் ஆஃப் சர்க்கிள். What is R? We know radius, that's all. ஸோ இந்த சம்முக்கு சென்டர் எதுன்னு கேட்டால் ஆரிஜின்னு சொல்லிடலாம், ஈஸி. அதாவது ரேடியஸ் என்னென்னா ஆர் தான் ரேடியஸ். ஸோ இதோடைய கார்ட்டீசியன் ஃபார்ம்னா நம்ம நார்மலாக படித்த கார்ட்டீசியன் ஃபார்ம், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், எக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0, இதெல்லாம் கார்ட்டீசியன் ஃபார்ம்னு சொல்லுவோம். நார்மலாக எக்ஸ் ஒய் மட்டும் யூஸ் பண்ணி கான்ஸ்டன்டெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் தட் இஸ் கால்டு கார்ட்டீசியன் ஃபார்ம். ஸோ இது கார்ட்டீசியன் ஃபார்ம் ஈக்குவேஷன். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு 2 பாயிண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க புக்கில். ஃபஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சம்முக்கு யூஸ் ஆகும், இந்த லெஸ் தென் கான்செப்ட்டுக்கு யூஸ் ஆகும். z மைனஸ் z நாட் மாடுலஸ் லெஸ் தென் ஆர், இது இப்படி ஒரு பாயிண்ட்டும். நெக்ஸ்ட் அனதர் ஒரு பாயிண்ட், z மைனஸ் z நாட் இஸ் கிரேட்டர் தென் ஆர். என்ன சொல்ல வராங்கன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இங்கே கண்டிஷன் ஈக்குவல் டு ஆர், அதாவது கம்பல்சரி இந்த ஜெட் எப்படி மூவ் ஆகணும்னு சொன்னால் இந்த ஜெட்டுக்கும் அதாவது இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக வர மாதிரி மூவ் ஆனால் அது அந்த ஜெட்டு எங்கே தான் இருக்குன்னு சொன்னால் இந்த சர்க்கிள் மேலே தான் இருக்கும் கம்பல்சரி. அது சர்க்கிளை தான் ஃபார்ம் பண்ணும், ஃபஸ்ட் பாயிண்ட். பட் இங்கே என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா ரேடியஸ், அதாவது இந்த ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸை விட கம்மியாக இருக்கணும், லெஸ் தென் இதோட மாடுலஸ் டிஸ்டன்ஸ் வேல்யூ. அதாவது நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற ஜெட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஜெட் எடுத்துகிட்டு நான் இந்த டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், z மைனஸ் z நாட், இந்த இடத்துல தான் இப்போ ஜெட் இருக்குன்னு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நவ் z மைனஸ் z நாட்டோட டிஸ்டன்ஸ் எதை விட இந்த சப்போஸ் நான் இந்த சர்க்கிளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் இந்த ஆர் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸை விட கம்பல்சரி இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ இந்த ஜெட் அதாவது இங்கே இருக்கிற இப்போ அதாவது இன்சைடில் இருக்கிற அத்தனை பாயிண்ட்ஸும் என்னன்னு சொல்லணும், மேத்தமெட்டிக்கலாக இன்டீரியர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லணும். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி கிடைக்கிற எல்லா ஜெட்டும் இன்டீரியர் பாயிண்ட்ஸ். அதே இந்த கண்டிஷனை அதே லென்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரை விட அதிகமாக இருந்தால் நீங்கள் ஜெட்டு கம்பல்சரி இங்கே இருக்கும், வெளியே இருக்கிற ஜெட்டாக இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் தென் ஆர். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜெட்டு இந்த இடத்துல எடுத்துகிட்டு டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆரை விட அதிகமாக வரும். ஒரு ஃபிக்ஸ்டு சர்க்கிளை வச்சுட்டு தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு சர்க்கிளுக்கு இன்டீரியர் பாயிண்ட்ஸ்னால் என்ன, எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸ்னால் என்னங்கிறதுக்கு இந்த 2 கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இந்த சம்முக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸோ கான்செப்ட்னு பார்த்தா அவ்வளோதான். we know what is the meaning of locusங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளின் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மும் பார்த்துட்டோம். now sum number 4. what is fourth one? First one question is what? so that the following equation represent a circle. following equation represent a circle. இது சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணது நம்ம ப்ரூஃப் பண்ணணும். and find center and radius. அப்படி சப்போஸ் சர்க்கிள் இது ஃபார்ம் படிச்சுன்னா we have to find out center and radius. first how to prove represent circle. first question, you have to know the formula z minus z naught, modulus of z minus z naught equal to r. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த மாடல்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். first given is what, z minus 2 minus I which is equal to 3. in given
ஈக்குவேஷனை நம்ம இந்த ஃபார்மெட்டில் மாற்றிட்டோம்னா சம் முடிஞ்சு. வெரி சிம்பிள். உங்களால் மாற்ற முடிஞ்சிருச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் ரெப்ரசன்ட் சர்க்கிள்னு சொல்லி சம் முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரீரைட் பண்ணுங்க இதை இந்த மாடலில். ஹவு மாடுலஸ் ஆஃப் திஸ் இஸ் ஜெட், இந்த மைனஸ் இந்த ஜெட் நாட்டு காமன் டேர்மாக இருக்குது. அப்போ மைனஸுங்கிறது இந்த ஜெட் நாட்டில் இருக்கிற அந்த ஏ ப்ளஸ் ஐபி எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ரெண்டு டேர்முக்கு காமனாக இருக்கணும். தேர்ஃபோர் யூ ஹேவ் டு டேக் மைனஸ் இன் காமன். தேர்ஃபோர் ஹியர் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ which is equal to 3. So now z minus z naught is, this is z naught equal to r instead of 3. Therefore it forms, because நாம் என்ன பண்ணிட்டோம்னு சொன்னால் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இந்த ஈக்குவேஷனை இந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துடும். தட் இஸ் இதே ஃபார்மெட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வர முடிஞ்சிருச்சு. therefore it represent a circle. அவ்வளோதான் ஆன்சர். and we have to find out center and radius. What is center? Center is நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மெட்லையும் எழுதலாம் ஆர் ஆர்டர்டு பேட் ஃபார்மெட்லையும் எழுதலாம். தட் இஸ் 2,1 2 y value 1. next radius. what is radius is here 3. ஸோ ரேடியஸ்க்கு பொதுவாக இங்கே 3 இருக்குது. z நாட் தான் நம்ம சென்டர்னு படிச்சிருக்கோம். ஸோ z நாட் என்னங்கிறது எழுதிட்டோம். தட்ஸ் ஆல். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். வாட் இஸ் செகண்ட் கொஸ்டின்? modulus of 2z plus 2 minus 4i equal to 2. What is difference between this sum and this sum? இங்கே z-க்கு முன்னாடி 1ங்கிற நம்பர் தான் இருக்குது. 1 into z, therefore z. பட் இங்கே before z 2. ஸோ இந்த மாதிரி 2 வந்துட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே z தான் நம்ம கொண்டு வரணும். therefore you have to take 2 from this all the term. So first step, modulus of 2 times of z plus 1 minus 2i equal to 2. Then we know the formula. Here one complex number, 2 also one complex number. Here one complex number, this fully one complex number. So ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டு மாடுலஸ் எடுக்கிறது ஒன்று தான். தனித்தனியாக மாடுலஸ் எடுத்துகிட்டு மல்டிபிள் பண்ணுறது ஒன்று தான். therefore modulus of 2 into modulus of z plus 1 minus 2i which is equal to 2. Now modulus of 2 value we know very well, answer is 2. Next here z, we have to bring here minus, therefore you have to take common from these two. Therefore minus, here minus 1, here plus 2i. இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து மைனஸ் நீங்கள் காமனாக வெளியே எடுத்தீங்கன்னு சொன்னால் here minus 1, here plus 2i. இந்த ஸ்டெப்பில் நீங்கள் தப்பு பண்ணாமல் போட்டிங்கன்னாவே மேக்ஸிமம் ஆன்சர் ஈஸி ஆகிடும், equal to 2. Now this 2 goes to right side means 2 cancel, therefore answer is 1. Therefore modulus of z minus 1 plus 2i which is equal to what? Answer 1. Now நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது அவங்க கொடுத்ததை இந்த ஃபார்மெட்டில், தட் இஸ் z minus z not equal to rங்கிற ஃபார்மெட்டில் அவனால் சேஞ்ச் பண்ண முடியுது. therefore this equation represent a circle னு சொல்லி எழுதணும். next again question is what? Center and radius. what is center of this circle? Center is minus 1 comma 2 and radius is 1. that's all. so fourth plus second, first sum அவ்வளோதான் ஈஸி, செகண்ட் sum also easy. next third sum. similarly third sum நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் பண்ணலாம். இங்கே வந்து ஏன்னா காமனாக 3 காமனாக வெளியே எடுக்கணும். நீங்கள் வேணால் இதை ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் காமனாக நீங்கள் 3 வெளியே எடுப்பீங்க. அதுவாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயும் காமனாக நீங்கள் மைனஸ் வெளியே எடுப்பீங்க. இங்கே 3 வெளிக்கும் போது இங்கே 3 டிவைடில் வரும். ஸோ இங்கே 8/3 வரும். therefore ரேடியஸ் வந்து 8/3 தான் அங்கே வரும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஹோம்ஒர்க்காக போட்டு பார்த்துக்குங்க. ஸோ திஸ் சம் இஸ் ஹோம்ஒர்க் சம், திஸ் ஒன் சம் ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணி பாருங்கள். now example 2.20 example 2.20 நீங்கள் இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை முதல்ல ஒரு ஈக்குவேஷனாக மாற்றிங்க. திஸ் இஸ் இன்இக்வலிட்டி. let I am taking equation modulus of z plus 2 minus I equal to 2. இந்த ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் பண்ணுற சர்க்கிளை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. modulus of z minus half minus 2 plus I.
ஏன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே மைனஸ் கொண்டு வரணும்னா இது ரெண்டு காமனாக மைனஸ் வெளியே எடுக்கணும். தட்ஸ் ஆல். ஸோ நவ் திஸ் இஸ் ரெப்ரசன்ட் எ சர்க்கிள். இந்த சர்க்கிள் எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லி முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளோட சென்டர் இஸ் -2, 1, ரேடியஸ் இஸ் 2. ஸோ இது ரெண்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு டயக்ராம் ஆல்ரெடி நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். -2, 1. ஸோ -2, +1 திஸ் இஸ் சென்டர், ரேடியஸ் இஸ் 2. ரேடியஸ் 2 வர மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. ஏன் இந்த சர்க்கிளில் டாட் லைனில் போட்டிருக்கு, நீங்கள் புக்கில் பாருங்கள், புக்லேயும் டாட் லைன் தான் போட்டிருப்பாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சப்போஸ் பப்ளிக்கில் இந்த சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த சர்க்கிளுக்கு டாட் லைன் தான் கம்பல்சரி போடணும். ஏன்னா அவங்க கேட்ட கொஷின் இது கிடையாது, இது நாம் எடுத்துக்கிட்டது. அதாவது இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த ஜெட்டு எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த லைன் மேலே, இந்த டாட் லைன் இந்த பாயிண்ட்ஸ் மேலே தான் இருக்கும் ஜெட்டு. அது சர்க்கிளில் ஃபார்ம் பண்ணும். பட் கொஸ்டின் அது கிடையாது. நாம் ஸோ தட் இந்த ஜெட்டு எங்கே இருக்குன்னு சொன்னால் <2, அதாவது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஜெட் நம்ம இன்டீரியர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இன்டீரியர் பாயிண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த சர்க்கிள் மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் 2ஆக இருக்கும். பட் எனக்கு டிஸ்டன்ஸ் 2ஐ விட கம்மியாக வேணும். அப்படி இருக்கிற ஜெட் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்குள்ளே ஃபுல்லாக இருக்கும். இதுக்குள்ளே ஃபுல்லாக என்ன பாயிண்ட், எல்லா ஜெட்டும் இங்கே இருக்கிற அத்தனை ஜெட்டுமே நல்லா ஆரம்பிச்சுங்க. இங்கே இருக்கிற அத்தனை ஜெட்டுமே எக்ஸப்ட் இந்த சர்க்கிள் மேலே இருக்கிற டாட் அந்த ஜெட்டை தவிர. அதனால தான் புக்கில் எப்படி டயக்ராம் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால் ஷேட் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஷேட் பண்ணியிருப்பாங்க, இதை டாட் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் டார்க்காக ஷேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டயக்ராம் போட்டாலும் அப்படி தான் போடணும். இல்லைன்னா டயக்ராம் போடாமல் விட்டு நம்ம ஆன்சர் ஈஸியாக எழுதிடலாம், நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் டயக்ராம்னு போட்டால் நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் ஜெட்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த 2ஐ விட கம்மியாக இருக்கணும். அதாவது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் அந்த ரேடியஸ், நம்ம ரேடியஸ் வந்து 2ஆக இருக்கக்கூடாது. இந்த பாயிண்ட் இது மேலே எடுத்து நீங்கள் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா எல்லாமே 2ஆக இருக்கும், ரேடியஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும். பட் 2ஐ விட கம்மியாக இருக்கணும். அது கம்மினா 1.99 இருக்கலாம், 1.9 இருக்கலாம், 1 இருக்கலாம், 0.5 இருக்கலாம், டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது எல்லா பாயிண்ட்ஸும் ரெப்ரசென்ட் பண்ணணுன்னா அதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி பண்ணி காட்டுறதுன்னு சொன்னால் அதுக்கு தான் ஷேர் பண்ணியிருக்காங்க புக்கில். ஸோ அவங்க கேட்ட கொஷினுக்கு அவங்க ஆன்சர் எழுதலை. அவங்க கேட்ட கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஜெட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி எழுதணும்னு சொன்னால் மாடுலஸ் ஆஃப் ஜெட் +2 -i <2 ரெப்ரசன்ட். இது வந்து அதாவது இந்த ஜெட்டு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுத போகிறேன்னு சொன்னால் represents all points தான் அந்த வேர்டு முக்கியம். ஆல் பாயிண்ட்ஸ், அதாவது இந்த ஜெட்டுன்னா எதுன்னா இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே, அது எதை தவிர எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ரெப்ரசன்ட் ஆல் பாயிண்ட்ஸ் இன்சைடு ஆஃப் அ சர்க்கிள். ஒரு சர்க்கிளுக்கு, அதாவது இதை கண்டிஷனை பேஸ் பண்ணி ஜெட் எங்கே இருக்குன்னு சொன்னால் ரெப்ரசன்ட் ஆல் பாயிண்ட்ஸ், எல்லா பாயிண்ட்ஸுமே. இந்த ஜெட்டுங்கிறது எல்லா பாயிண்ட்ஸுமே. எந்த எல்லா பாயிண்ட்ஸுமே இன்சைட் ஆஃப் சர்க்கிள். ஒரு சர்க்கிளுக்கு இன்சைடு, எந்த சர்க்கிள், அட் வாட் சர்க்கிள், இன்சைட் ஆஃப் சர்க்கிள் வித் சென்டர் -2, 1 and radius 2. புக்கில் எக்ஸ்ட்ரா ஆஸ் ஓன் ஆஸ் ஃபிகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது தேவையில்லை. நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணால் அந்த வேர்டு சேர்த்து எழுதுங்க. இல்லைன்னா இந்த வேர்டு எதுனாவே இந்த சம்மோட ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே இருக்கிற ஜெட்டுங்கிறது எதுன்னு சொன்னால் இந்த சர்க்கிள், இந்த டாட் லைனை தவிர மீதி இருக்கிற ஷேடட் போர்ஷன் ஃபுல்லாக புக்கில் நல்லா பாருங்கள். இந்த டயக்ராம் பாருங்கள், ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கிற எல்லா ஜெட்டுமே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜெட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜெட்டு தான். ஸோ அப்படிங்கிறத மேத்தமெட்டிக்கலாக வேர்டிங்லாம் எழுதுறதுக்காகத்தான் இப்படி நம்ம இந்த வேர்டு எழுதி காட்டினா. எக்ஸாம்பிள் 2.20 ஓவர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.18. த கிவன் இஸ் z = 3 + 2i. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை வச்சு z ஆல்ரெடி நோ, iz ஃபைன் பண்ணி z + iz ஃபைன் பண்ணி அது ஆர்கான் டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணி காட்டணும். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் iz? தட் இஸ் I × 3 + 2i which is equal to 3i plus 2 into I, therefore 2i², which value is equal to what? I² value -1, therefore -2 first real part, then plus 3i second imaginary part.
Next, z plus iz, which is equal to, what is z? 3 plus 2i plus iz. What is iz? So we have to add means here minus 2, therefore minus 2 plus 3i, which is equal to 3 minus 2 plus 1 plus 5i. So we know now z, iz, z plus iz. The question is represent in organ diagram. இதை வந்து organ diagram represent பண்ணி காட்டணும். How? 3, 2, just taking point 3, 2, x value 3, y value 2. This is first point. This is z. Next minus 2, 3, x value minus 2, y value 3. That is imaginary part value. X means real part value. So real and imaginary part. Therefore here. That is iz. Next z plus iz 1, 5. 1, x value 1, 5 here. So you have to join these three. Now it forms. These forms isosceles right angle triangle. We have to prove. இப்போ இந்த மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஜாயின் பண்ணா, this is z plus iz. இது ஜாயின் பண்ணா it forms right angle triangle and also isosceles right angle triangle சொல்லி prove பண்ணணும். Isosceles means we have to prove these two side length is equal, and right angle triangle prove பண்றதுக்கு we know the concept Pythagoras theorem. So Pythagoras theorem யூஸ் பண்ணி இந்த length ஓட ஸ்கொயர் plus இந்த length ஸ்கொயர் சம் பண்ண ஆன்சர், that is இந்த length ஓட ஸ்கொயருக்கு ஈக்குவலா வரும் நமக்கு தெரியும் Pythagoras theorem. So Pythagoras theorem இந்த சம்முக்கு, அதாவது z iz z plus iz க்கு ப்ரூவ் ஆயிருச்சுனா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அண்ட் ஆல்சோ டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருந்தா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஐசோலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். Now we have to find out distance between z and z plus iz. How to find? That formula is z modulus of z minus z plus iz. Why this formula? Distance between two complex number formula is you have to subtract the two complex number, then you have to take modulus. That concept. So what is z? Modulus of z is what here? 3 plus 2i minus z plus iz is what? 1 plus I. Now which is equal to modulus of 3 minus 1 2, 2i minus 5i minus 3i. Then modulus value is what? Square root of x square, that is 4, plus y square, that is minus 3 the whole square, that is plus 9, which is equal to root 13. Again how to find out another one distance between iz and z plus iz. iz minus z plus iz. So how to find distance between these two means you have to subtract these two and take modulus. Now what is iz? iz equal to here minus 2 plus 3i, this minus bracket z plus iz, that is 1 plus 5i, 1 plus 5i, which is equal to minus 2 minus 1 minus 3 plus 3i minus 5i, that is minus 2i, which is equal to what? Square root of x square plus y square, that is plus 9 plus 4, that is equal to root 13. So இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இது வேணா 1 ன்னு வெச்சுக்கங்க, இது 2 ன்னு வெச்சுக்கங்க. என்ன தெரிஞ்சுக்கலாம்? இது ரெண்டோட டிஸ்டன்ஸ், இது ரெண்டோட டிஸ்டன்ஸ், அதாவது z க்கும் z plus iz க்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக வந்துருச்சு. therefore this is isosceles triangle நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னும் சேர்த்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ we have to find out third side distance, that is distance between z minus iz. z minus iz. How to find? We know modulus of z. What is that? 3 plus 2i. நீங்கள் இதில் இடமாற்றி போட்டால் நோ ப்ராப்ளம், எதை வேணால் இடமாற்றி போட்டால் நோ ப்ராப்ளம். ஏன்னா டிஸ்டன்ஸ் எப்படி வேணால் கண்டுபிடிக்கலாம், ஆல்ரெடி சொல்லியிருக்கும். எதை வேணால் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு மாடலஸ் எடுத்துக்கலாம். நவ் 3 plus 2i minus iz value. What is iz value? Bracket minus 2 plus 3i, which is equal to what?
modulus of 3, here minus into minus plus 2, 3 plus 2 5, here 2i, here minus 3i, 2i minus 3i minus I, which is equal to square root of x square, that is 5 square 25, plus y square, that is minus 1 the whole square plus 1, which is equal to root 26. Now we have to prove Pythagoras theorem. How to prove Pythagoras theorem? Sum of any two side square is always equal to third side square. So now this one square modulus of z minus z plus iz square plus this one square modulus of iz minus z plus iz square. இதோட டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், இது இந்த டிஸ்டன்ஸ், இதோடைய ஸ்கொயர் சம் பண்ணால், ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணுற ஆன்சர். இதோட ஸ்கொயர் பண்ணால் இதோட ஆன்சர் என்ன? இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13 ப்ளஸ் இதோட ஆன்சர் ஆல்சோ 13, which is equal to 26, which is equal to what? இந்த லென்த், அதாவது இந்த லென்த்தோடைய இந்த லென்த்துங்கிற இது அதோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குது. தட் இஸ் modulus of z minus iz the whole square. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இது பித்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடுச்சு. தேர்ஃபோர் நீங்கள் ஃபைனலாக ஒரு ஸ்டெப் எழுதி ஆன்சர் முடிச்சிடலாம். தட் இஸ் z கமா iz கமா z ப்ளஸ் iz. அது எதை யூஸ் பண்ணின்னு சொன்னால் இது வேணால் 3ன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் 3, ஈக்குவேஷன் 3ன்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கோங்க. 3 from 1 and 2 and 3 you can write from 1 and, ஏன்னா 1 and 2லேருந்து நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணிட்டோம், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு. பட் 3 யூஸ் பண்ணி ரைட் ஆங்கிள்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். தேர்ஃபோர் ஃப்ரம் 1, 2 and 3 நீங்கள் என்ன எழுதிடலாம்னா z, iz, z plus iz எழுதி ஃபார்ம்ஸ் ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நீங்கள் எழுதி முடித்தா சம் முடிஞ்சு. தட்ஸ் ஆல். ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸாம்பிள் 2.18. ஸோ வெரி ஈஸி சம் ஒன்லி, தட் இஸ் நாட் அ டஃப் சம். ஓகே, ஸோ நீங்கள் 1 or 2 டைம்ஸ் எதாக இருந்தாலும் நல்லா பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.